Open shortlist path first. Open. First. Open shortest path first. OSPF. Open shortest path first. இது ஒரு பெரிய ரவுட்டிங் புரோட்டோகால். ஏன் பெரிய ரவுட்டிங் புரோட்டோகால் சொல்றேன்னா, சின்ன சைஸ் நெட்வொர்க்லையும் இதை எனேபிள் பண்ணலாம். ரொம்ப பெரிய கம்பெனியில் பெரிய நெட்வொர்க் இருக்கிற இடத்துலையும் எனேபிள் பண்ணலாம். இப்படி ரொம்ப அருமையா வேலை செய்யக்கூடிய ஒரு ரூட்டிங் புரோட்டோகால் ஓஎஸ்பிஎஃப். சின்னதுலையும் அப்படி தடுமாறாம வேலை செய்யும், பெருசுலையும் தடுமாறாம வேலை செய்யும். எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும் தடுமாற்றம் இல்லாம வேலை செய்யும். ஓபன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ஓஎஸ்பிஎஃப். ரிப் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? டிஸ்டன்ஸ் வெக்டர் ப்ரோட்டோகால்னு சொல்வீங்க. ஏஜிஆர்பி என்ன ப்ரோட்டோகால்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? அதுவும் டிஸ்டன்ஸ் வெக்டர், ஆனால் அட்வான்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர்னு சொல்வீங்க. ஓஎஸ்பிஎஃப் என்ன மாதிரி ப்ரோட்டோகால்னு கேட்டால் இது ஒரு லிங்க் ஸ்டேட். லிங்க் ஸ்டேட் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். லிங்க் ஸ்டேட் நிலை அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல ஸ்டேட்னு சொல்லுவோம். என்ன நிலையில இருக்கு அப்படின்னா என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். சாலிட் ஸ்டேட்டா, லிக்விட் ஸ்டேட்டா, கேஸ் ஸ்டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரானது இஸ் வாட்டர் இன் அ சாலிட் ஸ்டேட் ஆர் லிக்விட் ஸ்டேட் ஆர் கேஸ் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? நீரானது திடமானதா இருக்குதா, ஆவியா இருக்குதா, திரவமா இருக்குதா அப்படின்னு பேசுவோம். தண்ணியை பத்தி பேசும்போது தண்ணி 3 பரிமாணங்கள்ல இருக்கும் அப்படின்னு அதனுடைய நிலைகளை பத்தி பேசுறோம் இல்லையா? அதான் ஸ்டேட். இன் வாட் ஸ்டேட் இஸ் இட் வாட்டர்? என்ன நிலை, என்ன நிலையில. இது லிங்க் ஸ்டேட். லிங்க் என்ன நிலையில இருக்கு? இப்போ நெட்வொர்க்ல எல்லாமே லிங்க்ஸ் தானே, நெட்வொர்க்ஸ்ல எல்லாமே லிங்க்ஸ் தானே, எல்லா கனெக்ஷன்ஸ் தானே. அந்த கனெக்ஷன்ல என்னென்னலாம் இருக்குது? பேண்ட்வித் இருக்குது, அது ஒரு நிலை. என்ன பேண்ட்வித்? அந்த லிங்க்ல என்ன பேண்ட்வித், இந்த லிங்க்ல என்ன பேண்ட்வித். இப்போ பேண்ட்வித்தை பொறுத்து காஸ்ட் வேரி ஆகும். பேண்ட்வித்தை பொறுத்து அதனுடைய ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக் என்ன சொல்லுவோம்னா காஸ்ட்னு சொல்லுவோம். ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக்கை காஸ்ட்னு சொல்லுவோம். ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக்கை காஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ மெட்ரிக் காஸ்ட், ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக் காஸ்ட். காஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு? பேண்ட்வித்தை பேஸ் பண்ணியிருக்கு. நிறைய பேண்ட்வித், பெரிய பேண்ட்வித்னா கம்மி காஸ்ட். பெரிய பேண்ட்வித்னா ரொம்ப அகலமான பேண்ட்வித்னா காஸ்ட் கம்மி. பேண்ட்வித் கம்மியா இருந்துச்சுன்னா காஸ்ட் அதிகமா இருக்கும். பேண்ட்வித் கம்மியா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி இருக்கும்? பேண்ட்வித் கம்மினா காஸ்ட் கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். பேண்ட்வித் கம்மினா காஸ்ட் அதிகமாகும், பேண்ட்வித் அதிகம்னா காஸ்ட் கம்மியாகும்.
பொருள் கூட பாருங்களேன், நிறைய வாங்கினீங்கன்னா ஹோல்சேல் கடையில் காசு கம்மியாக கொடுப்பான். ஒரு பொருளுடைய விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்படியே டைரக்டா இது அதிகம்னா அதுவும் அதிகம் கிடையாது. இன்வெர்ஸ்னலின்னு சொல்லுவோம். அப்படி தலைக்கீழ இது அதிகம்னா அது கம்மி, அது அதிகம்னா இது கம்மி. சரி, அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை? நேர் எதிர்மறையா வர்றதுக்கு பேர் என்ன தமிழ் வார்த்தை? இது அதிகம்னா அது கம்மியா இருக்கும், அது அதிகம் இது கம்மியா இருக்கும். என்னன்னு சொல்லுவீங்க தமிழ்ல? அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க சும்மா தமிழ்ல பேசுறீங்க. நார்மல் தமிழ் பேசக்கூடாது. இந்த டெக்னிக்கல் தமிழ் வார்த்தைகள் இருக்கு. பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அறிவியல்ல படிச்சிருப்பீங்க. நீங்க அறிவியல்ல கட்டாயம் அந்த வார்த்தை படிச்சிருப்பீங்க. இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் இங்கிலீஷ்ல பேசுவோம். நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா கட்டாயம் அதுக்கு இணையான தமிழ் சொல் படிச்சிருப்பீங்க. நேர் எதிர்மறையானவா என்னமோ ஒரு வார்த்தை இருந்திருக்கும் கட்டாயம். சரி, இருக்கட்டும். அது இப்படிதான் வரையும், இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல். சரி, ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். காஸ்ட் இஸ் த மெட்ரிக். காஸ்ட் எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? பேண்ட்வித்தை பேஸ் பண்ணி. மோர் பேண்ட்வித், லெஸ் காஸ்ட். சரி, அடுத்தது எல்லா ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது 110. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 110. எல்லா ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. EIGRPக்கு என்ன வேல்யூ? சரி, ஏதாவது ஒண்ணுத்துக்கு சொல்லுங்க. ரிப்புக்கு என்ன வேல்யூ? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 120. ரிப்புக்கு வந்து 120. EIGRPக்கு 90. EIGRPக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எழுதுங்க? 90. EIGRPக்கு 90. OSPFக்கு 110. OSPF மெட்ரிக்னா என்னன்னு சொல்வீங்க? காஸ்ட். காஸ்ட்ல என்ன பண்ணு கேட்டா என்ன சொல்வீங்க? பேண்ட்வித்துக்கு ஏத்தார் போல காஸ்ட் based on bandwidth, cost is determined. சரி, OSPF ஒரு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம். இதுல லிமிடேஷனே இல்லைங்க. சைஸ் லிமிடேஷன்லாம் கிடையாது. இப்போ EIGRP கூட ஒரு மாதிரியான லிமிடேஷன் இருக்கு. என்ன தெரியுமா? 100 ஹாப்னா நல்லா வேலை செய்யும்,
250 ஹாப் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கு மேல போக முடியாது ஹாப் கவுண்ட்ல. அது மெட்ரிக் கிடையாது, இருந்தாலும் அதுல ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஓஎஸ்பிஎஃப்ல அப்படி ஒரு லிமிட்டே கிடையாது. சரி, ஓஎஸ்பிஎஃப் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்லுவீங்க. ஏன்னா அது என்ன பண்ணும்னா, இப்ப அதை பத்தி நம்ம பேச போறோம். ஓஎஸ்பிஎஃப் ஏன் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு லிங்கினுடைய நிலைப்பாட்டை அட்வர்டைஸ் பண்ணும். ஒரு ரவுட்டர்ல ஒரு 5 லிங்க் இருக்குன்னா, அந்த 5 லிங்கினுடைய நிலையை குறித்து அந்த 5 லிங்க்ல என்ன பேண்ட்வித், இப்போ இது பேண்ட்வித்னா ஓஎஸ்பிஎஃப்க்கு என்ன காஸ்ட் அந்த லிங்க்ல, அப்புறம் என்ன நெட்வொர்க் இருக்கு அந்த லிங்க்ல, அந்த நெட்வொர்க்கு சப்நெட் மாஸ்க் என்ன இருக்கு, இதை எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிற ரவுட்டருக்கு அட்வர்டைஸ் பண்ணும். லிங்க் ஸ்டேட்டஸை அட்வர்டைஸ் பண்ணும். அப்ப பக்கத்துல இருக்கிற ரவுட்டருக்கு வந்து புரிஞ்சிடும், ஓஹோ என் பக்கத்துல இருக்கிறவனுக்கு இந்தந்த லிங்க் எல்லாம் இருக்குது, அந்தந்த லிங்க்ல இந்தந்த ஐபிஆர்எஸ் எல்லாம் இருக்குது, இந்தந்த லிங்க்குக்கு இதுதான் பேண்ட்வித், இதுதான் காஸ்ட், அப்படி புரிஞ்சுக்கும் பக்கத்துல வாங்குற ரவுட்டர். நீங்க பாத்தீங்கன்னா வேற எந்த ப்ரோட்டோகாலும் பண்ணாதது இது என்ன பண்ணுது, ரவுட்டிங் டேபிள்ல இருக்கிற ரூட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணாம லிங்க்ல இருக்கிற லிங்க் ஸ்டேட்டஸை பத்தி அட்வர்டைஸ் பண்ணுது. மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவுட்டிங் டேபிள்ல இருக்கிற ரூட்ஸ் எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 செகண்டுக்கு ஒரு முறை அட்வர்டைஸ் பண்ணும். ஏஜிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அட்வர்டைஸ் பண்ணும், அப்புறமா எப்பப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் ட்ரிகர்ட் அப்டேட்டா அட்வர்டைஸ் பண்ணும். ரவுட்டிங் டேபிள் இருக்கிற ரூட்ஸை பத்தி தான் ரிப் ஏஜிஆர்பியில் அட்வர்டைஸ் பண்ணும். ஆனால் ஓஎஸ்பிஎஃப் அப்படி கிடையாது. லிங்க் ஸ்டேட்டை பத்தி மற்ற ரவுட்டரும் தெரிவிக்குது. என்கிட்ட இந்த லிங்க் இருக்குதுப்பா, இந்த லிங்க்கு இதான்ப்பா பேண்ட்வித், அந்த லிங்க்ல இதுதான் நெட்வொர்க், இதுதான் சப்நெட் மாஸ்க். சரியா? அப்போ லிங்க் ஸ்டேட்டஸ், லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி இருக்கு. அதனாலதான் அதுக்கு லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்றோம். லிங்க் ஸ்டேட்டஸை அட்வர்டைஸ் பண்ணி மற்ற ரவுட்டருக்கு நெட்வொர்க்ஸை பற்றிலாம் தெரிவிக்குது. இப்போ ஒரு ரவுட்டருக்கு மற்ற நெட்வொர்க்கை பற்றி தெரியுதுன்னா எது மூலியமா தெரியுது? லிங்க் ஸ்டேட்டை பற்றி தான் வேற ஒருத்தன் கொடுக்குறான். அதை வச்சுதான் நான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த அந்த ரவுட்டர்ல இருக்கிற லிங்கை பற்றியும் அந்த லிங்க்ல இருக்கிற நெட்வொர்க்கை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சிறந்த வழி அப்படின்னு யாரும் எனக்கு கொடுக்கறது கிடையாது, எல்லா வழியும் கொடுப்பாங்க. அதுல எது சிறந்தது நானே ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். அதுதான் லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஆனா மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்படி கிடையாது. மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ல சிறந்த வழி இதுதான் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான், ரவுட்டிங் டேபிள்ல இருந்து அட்வர்டைஸ் பண்ணுவான், ஹாப் காண்டோட இல்ல காம்போசிட் வேல்யூவோட அட்வர்டைஸ் பண்ணுவான். ஆனா ஓஎஸ்பிஎஃப்ஓ இதுதான்ப்பா உனக்கு சிறந்த வழி, இதை எடுத்துக்கப்பான்னு சொல்லாம இந்த லிங்க்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த லிங்க்ஸ்ல இந்த சப்நெட்லாம் இருக்குது, அதுல பேண்ட்வித் இவ்வளவு இருக்குது, பேண்ட்வித் இவ்வளவுனா என் காஸ்ட் இவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்படி எல்லா ரவுட்டர் கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணி இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ஓகே எது வழியா போனா நமக்கு காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரவுட்டருமே சுயமா பெஸ்ட் ரூட்ஸை கண்டுபிடிச்சு அது வழியா பேக்கெட் அனுப்பும். சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 110. லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்குறேன். மெட்ரிக் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப் கேட்டா காஸ்ட். இந்த ஓஎஸ்பிஎஃப் என்ன பண்ணும்னா
லிங்க் ஸ்டேட்டஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அதுக்கு பேர் என்னன்னா லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட். லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட், எல்எஸ்ஏ, லிங்க் ஸ்டேட் advertisement. Link state advertisement, LSA. Link state advertisement எல்லா ரவுட்டரும் எல்லா லிங்க் வழியாகவும் மற்ற ரவுட்டர்களுக்கு அனுப்பி வைக்கும். அதை வாங்கி அந்த மற்ற ரவுட்டருங்க என்ன பண்ணும், லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணும். லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ். லிங்க் ஸ்டேட் டேட்டா பேஸ்ங்கிறது ஒரு மெமரி, ஒரு லொகேஷன், ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன், ஒரு மெமரி லொகேஷன் ரவுட்டர்ல OSPF என்ன பண்ணுது, பயன்படுத்துது. அதுல என்ன பண்ணும், மற்ற ரவுட்டர் எல்லா ரவுட்டரும் கொடுக்குற LSAs எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா பேஸ்க்குள்ள வச்சுக்கும். இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ ஒரு மேப் மாதிரி, அந்த டோபாலஜியில் இருக்கிற எல்லா லிங்கினுடைய தகவலும் உள்ளடங்கின ஒரு டேட்டா பேஸ். உதாரணத்துக்கு பெங்களூர் எடுத்துங்க. பெங்களூருக்கு மேப் வரையணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. பெங்களூருக்கு மேப்பே இல்லை, பெங்களூருக்கு மேப் இல்லைப்பா, நீங்க தான் எப்படியாவது பெங்களூருக்கு ஒரு மேப் வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10 பேர் தேர்ந்தெடுக்கிறீங்க. 10 பேர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில அனுப்புறீங்க. அனுப்பிட்டு உன் பக்கத்துல இருக்கிற எல்லா ரோடையும் வரைஞ்சி எனக்கு அனுப்பு. அந்த ரோடு என்ன எங்க போகுது, என்ன கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் அனுப்புன்னு சொல்றீங்க. அதுதான் LSA. அப்படி 10 பேரும் அனுப்புறாங்க. அதை வாங்கி என்ன பண்றீங்க, அப்படியே ஒட்டு வைக்கிறீங்க. ஒட்ட வச்சா LSDB வந்துருச்சு, மேப் வந்துருச்சு, மொத்த பெங்களூருடைய மேப் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரவுட்டரும் நாம எங்க இருக்கிறோம் இந்த மேப்லன்னு கண்டுபிடிச்சி மற்ற நெட்வொர்க்குக்கு போறதுக்கு எப்படி போறதுன்றது தெரிஞ்சுக்கும். கேஆர்புரம் ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பீங்க. நீங்க கேஆர்புரம் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மேப்பை பாக்குறீங்க. நான் எங்க இருக்கிறேன், கேஆர்புரம் ஸ்டேஷன்ல இருக்கிறேன். அப்போ நான் வந்து மார்த்தள்ளிக்கு போனோம்னா என்னென்ன வழியெல்லாம் இருக்குது மேப்ல பார்ப்பீங்க. அதுல எது ஷார்டஸ்ட் பார்த்தோ அதுதான் பெஸ்ட் பார்த்து நீங்க எடுத்துப்பீங்க. இன்னொரு நாள் ஏர்போர்ட்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்றீங்க, அதே LSDB தான் எடுக்கிறீங்க, அதே மேப் தான் எடுக்கிறீங்க. ஆனா கேஆர்புரத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு வழியை பார்ப்பீங்க இல்ல, ஏர்போர்ட்ல இருந்து நான் எப்படி போறதுன்னு பார்ப்பீங்க. ஸோ மேப் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு ரவுட்டரும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுக்கும். அந்த ரவுட்டருக்கு எது சிறந்த பாதையோ அதை தேர்ந்தெடுத்து ரவுட்டிங் டேபிள்ல வைக்கும். அப்படிதான் இந்த LSDB யூஸ் ஆகுது. எல்லா ரவுட்டர்லயும் இந்த LSDB ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ரவுட்டரும் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு ரவுட்டர் ஏர்போர்ட்ல இருக்குது, இன்னொரு ரவுட்டர் கேஆர்புரத்துல இருக்குது, இன்னொரு ரவுட்டர் சில்க் போர்ட்ல இருக்குது. அதனால எல்லா ரவுட்டரும் ஒரே பாதையோ ஒரு டெஸ்டினேஷன் காமிக்க முடியாது. ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க ஒரு வழியை காமிப்போனா, மார்த்தலில் இருக்கிற நீங்க வேற வழியை காமிப்பீங்க. எதுக்கு, ஃபோரமால் போறதுக்கு. ஃபோரமால்னு ஒண்ணு இருக்குது கோரமங்கலால. சரி, அப்போ எப்படி இந்த LSA லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் பயன்படுதுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். LSA பொறுத்துதான் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சுதான் டேட்டா பேஸ் உருவாகுது. இந்த டேட்டா பேஸ்ல தான் என்ன ஆகுதுன்னா, இந்த அல்காரிதம் ரன் ஆகும். என்ன அல்காரிதம், ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட், SPF அல்காரிதம் ரன் ஆகும். இந்த அல்காரிதம் இந்த டேட்டா பேஸ்ல ரன் ஆயிட்டு சிறந்த பாதையை எடுத்து ரவுட்டிங் டேபிளுக்கு வைக்கும்.
ரவுட்டிங் டேபிள் அந்த பாதையை பயன்படுத்தி பாக்கெட்டுகளை அனுப்பும். புரிஞ்சுதா? சரி, அப்போ ஏன் இதை லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சொல்றாங்கன்னா, இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைன்னா இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகாலே இல்லை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை சார்ந்து தான் இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ரவுட்டிங் டேபிளில் போடணும்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம். அட்வர்டைஸ்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்குது. சரி, அப்போ எஸ்பிஎஃப்ங்கிற ஒரு அல்காரிதம், இந்த எஸ்பிஎஃப்ன்றது ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். இந்த அல்காரிதத்தை இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பயன்படுத்துது. இந்த அல்காரிதம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னா, யாருனாலும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். யாருனாலும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். இல்லை சிஸ்கோ ஆளுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணால் அது சிஸ்கோ ஸ்டாண்டர்ட். சிஸ்கோக்காரன் டிசைன் பண்ண ப்ரோட்டோகால் சிஸ்கோ ப்ரோட்டோகால், அது ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஆகாது. ஆனால் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுறான், டிசைன் பண்ணிட்டு இது யாருனாலும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, எங்கிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எங்கிட்டலாம் நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை, இதை நான் ஓப்பன் ஸ்டாண்டர்டாக மாத்துறேன்னா என்ன அர்த்தம்னா, யாருனாலும் பயன்படுத்துகிற வகையில் நான் இதை வந்து கொடுத்துட்றேன். அது பேர் தான் வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். அப்போ ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலை வச்சு எஸ்பிஎஃப்ங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். எஸ்பிஎஃப்ங்கிறது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். அதை பயன்படுத்தி இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் என்னதான்? ஓப்பன் தான். இது சிஸ்கோ ப்ரோட்டோகால்னு சொல்ல முடியாது. யாருனாலும் யூஸ் பண்ணலாம். யாருனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் தான் ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட். சரி, ஆமா, இஏஜிஆர்பியில் டியூவல்னு ஒரு அல்காரிதம் இருக்கு, டிஃப்யூசிங் அப்டேட் அல்காரிதம். ஓப்பன் ஷார்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ஓஎஸ்பிஎஃப்ல ரிப்ல வந்து ரிப் அல்காரிதம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெல்மேன் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அது அவ்வளோ பாப்புலர் இல்லை. இப்போ எஸ்பிஎஃப் மாதிரி அது பாப்புலர் கிடையாது. பெல்மேன் அல்காரிதம்னு ஒரு அல்காரிதம் இருக்கு, அதுதான் ரிப் யூஸ் பண்ணுது. சரி, அது யாரும் கேட்க மாட்டாங்க, ரிப்பை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, அது ஒரு பாப்புலர் கிடையாது. ரிப் யூசஸ் பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம். ஆமா, அதை இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் பயன்படுத்துது. ஆமா, அல்காரிதம்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம இது பயன்படுத்துறது. அதனால இது வந்து ஓஎஸ்பிஎஃப். டியூவல் அல்காரிதமா பயன்படுத்தினா அது இஏஜிஆர். பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம் யூஸ் பண்றது ரிப். சரி, அடுத்து இந்த ஓஎஸ்பிஎஃப் வந்து சிறிய நெட்வொர்க்கா இருந்தாலும், பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும், மிக மிக பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும், கஷ்டம் இல்லாம தடுமாற்றம் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால் இந்த ஓஎஸ்பிஎஃப் ப்ரோட்டோகால்.
தடுமாற்றம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு புரோட்டோகால் OSPF. ஆமா, அது எப்படி சாத்தியம்? அதுக்கு காரணம் OSPF என்ன பண்ணுது, நிறைய ரவுட்டரை ஒன்னா ஒரு கும்பலா செயல்பட்டாதான் ஒரே ஒரு பெரிய கூட்டமா இருந்தாதான் கண்ட்ரோல் பண்றதுலாம் கஷ்டம். இப்படி நிறைய ரவுட்டர் ஆக ஆக என்ன ஆகும்னா மேப் பெருசாகும், டேட்டாபேஸ் LSDP பெருசாகும், லிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பெருசாகும். அது தொல்லை. அப்ப என்ன ஆகும், ரவுட்டிங் ப்ரோட்டோகாலுக்கு ப்ராப்ளம் வரும். பெருசாக ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ப்ராப்ளம் ஆகும். இப்போ இந்த OSPF என்ன பண்ணுது, ஏன்பா இப்படிலாம் ஒரு பெருங்கூட்டமாலாம் வைக்காதீங்கப்பா. பெருங்கூட்டமா இருந்தா என்ன ஆகுது, கண்ட்ரோல் பண்றது மேனேஜ் பண்றது சிக்கல் வருது, ரவுட்டர் தடுமாற ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா பண்ணலாம். குட்டி குட்டியா குரூப் ஃபார்ம் பண்ணலாம். அந்த எல்லா குட்டி குட்டி குரூப்பையும் இணைக்கிறதுக்கு நிறைய குட்டி குட்டி குரூப், இதுல ஒரு 10 ரவுட்டரு, இதுல ஒரு 100 ரவுட்டரு, இதுல ஒரு 200 ரவுட்டரு, இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு காமனா ஒரு ஒரு குரூப். அந்த குரூப் இந்த எல்லா குட்டி குட்டி குரூப்போடையும் ஒரு மெம்பர் வச்சிருக்கும். இந்த 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 ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இதுல இருக்குது, ஒரு இன்டர்ஃபேஸ் கீழே இருக்குது. இந்த ரவுட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த குரூப்ல இருக்குது, இன்னொரு இன்டர்ஃபேஸ் இந்த குரூப்ல இருக்குது. இந்த குரூப்புக்கு பேரு ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஏரியா. இந்த காமனா இருக்கிற குரூப்புக்கு பேரு பேக் போன் ஏரியா, இல்லைன்னா ஏரியா 0ன்னு சொல்லுவோம். ஏரியா 0 இல்லைன்னா பேக் போன் ஏரியா. பேக் போன் ஏரியா எப்படி முதுகெலும்பு எல்லா நரம்பு மண்டலங்களையும் இணைக்குதோ, அந்த மாதிரி எல்லா ஏரியா 30, ஏரியா 15, ஏரியா 5, இந்த எல்லா ஏரியாவையும் இணைக்கிற ஒரு ஏரியாவா இது இருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன லாபம்னா, இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது இங்க மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், மற்ற ஏரியாவை அஃபெக்ட் பண்ணாது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும் OSPF தடுமாறாம வேலை செய்யுது. ஏன்னா OSPFல நிறைய ஏரியாஸ் இருக்குது. ஒரே கும்பலா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்க ஏதாவது ப்ராப்ளம்னா அது மொத்த பேரையும் பாதிக்கும். ஆனா சிறு சிறு ஏரியாவா இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ், இங்க இருக்கிற பிரச்சனை இதுக்குள்ளதான் இருக்கும், மற்றவங்களை யாரையும் தொந்தரவு பண்ணாது, அதனால தடுமாற்றம் ஏற்படாது. இதனாலதான் என்ன சொல்றோம், OSPF is highly scalable protocol. Highly scalable, large autonomous system. பெரிய அட்டானமஸ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹைலி ஸ்கேலபிள் ப்ரோட்டோகால் இது OSPF. OSPF அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்
RIP administrative distance 120, EIGRP 90. இப்போ ஒரு ரவுட்டர்ல OSPF ரன் ஆகுது, EIGRP ரன் ஆகுது, RIP ரன் ஆகுதுன்னா இது மூணும் வந்து ஒரே சமயத்துல ரன் ஆகும் பொழுது எந்த ரவுட்டிங் புரோட்டோகால் கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு வெயிட்டேஜ் அதிகம்னா EIGRP தான். ஏன்னா EIGRP அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் கம்மி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா அதுக்கு மதிப்பு அதிகம். புரிஞ்சுதா? இது மூணுமே ரவுட்டிங் புரோட்டோகால் தானே. ரிப்போ ரவுட்டிங் புரோட்டோகால் தான், EIGRP ரவுட்டிங் புரோட்டோகால் தான், ரவுட்டிங் புரோட்டோகால். இந்த என்ன அட்வான்ஸா இருந்தாலும் இந்த மூணு புரோட்டோகாலும் ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு வேற வேற வழி காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த வழியை ரவுட்டர் ஃபாலோ பண்ணுன்னா EIGRP சொல்ற வழியை தான் ஃபாலோ பண்ணும். ஏன்? EIGRP சிஸ்கோனுடைய சொந்த புரோட்டோகால். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறான், 90ன்னு கொடுத்துருக்குறான். 90 தானே சின்னது OSPF விட. ஒருவேளை நீங்க ரிப்பும் OSPF மட்டும் ரன் பண்ணீங்கன்னா OSPF பாதையை ஃபாலோ பண்ணும். ஏன்? OSPF 100. சரி, OSPF என்னதான் பெஸ்ட் புரோட்டோகாலா இருந்தாலும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் நீங்க மாத்தலன்னு சொன்னா அது EIGRP சொல்றதை கெட்டு போயிடும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் மாத்த முடியுமானா முடியும். பொதுவா 110, EIGRPக்கு 90, ரிப்புக்கு 120. ஆனா எனக்கு EIGRP எடுக்கிற முடிவு பிடிக்கலப்பா, எனக்கு OSPF எடுக்கிற முடிதான் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னு EIGRP உடைய டிஸ்டன்ஸ் 90ங்கிறத 130 மாத்தி விட்டுருங்க, இல்ல 115 மாத்தி விட்டுருங்க. இல்ல OSPF 110 என்ன பண்ணுங்க, 89 மாத்திருங்க. நான் சொல்றது புரியுதா? அதுதான் ரவுட்டிங் புரோட்டோகால் வந்து. ஆமா, ரவுட்டிங் டேபிள்ல வந்து அதுதான் பார்க்க முடியும். ரவுட்டிங் டேபிள் மேனேஜர்னு ஒன்று இருக்குங்க. அந்த ரவுட்டிங் டேபிள் மேனேஜர் என்ன பண்ணும்னா யாரு கொடுக்குறான்னு பார்க்கறத விட யாருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் கம்மின்னு பார்க்கும். அது வழியா பாக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ண முயற்சி பண்ணும், அந்த பாதை வழியா. சரியா? ஓகே. இப்போ OSPF எப்படி வந்து ஒரு பெரிய புரோட்டோகால்ல ஒரு பெரிய நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற சீக்ரெட்டை தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுல வந்து மல்டிபிள் ஏரியாஸ் இருக்குது. மல்டிபிள் ஏரியாஸ் இருக்கு. மல்டிபிள் ஏரியாஸ் இருக்கிறதுனால இது ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது. சரி, வேற என்ன OSPFல இம்பார்ட்டன்ட்? CCNA லெவல்ல, தியரி லெவல்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். ஏரியாஸ், காஸ்ட், மெட்ரிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் 120, லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகால், லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ், SPF அல்காரிதம். SPF அல்காரிதத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. SPF அல்காரிதம் தான் ஈஸியா சொல்லலாம். டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம்னு ஏன் இதை சொல்றோம், அந்த டிக்ஸ்ட்ரான்ற அந்த ஆள், இந்த நபர், இந்த நபர் ப்ரப்போஸ் பண்ண அல்காரிதம் தான் அந்த டிக்ஸ்ட்ரா அல்காரிதம். அவர் 2002 இயற்கை எழுதினார். அவர் வந்து அவருடைய புரோட்டோகாலை வந்து அவருடைய அல்காரிதத்தை வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்டா மாத்தினார்.
அதனால தான் அதை ஓப்பனாக எல்லாரும் யூஸ் பண்ண முடியுது. ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த ஸ்பெல்லிங் டிக்ஸ்ட்ரா. டிஐஜே போடணும். டிக்ஸ்ட்ரா, எஸ்டிஆர்ஏ ஸ்ட்ரா. சரி, நம்ம லேப் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.